ඔබ දන්න මෑතකදී අපි අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව විසින් කීප දෙනෙක් අත්අඩංගුවට ගත්තා. තවත් මම හිතන්නේ හමුදාවේ ඒ කාලේ ක්‍රියාකාරීත්වයට කීප දෙනෙක් කෙනෙක් හෝ දෙන්නෙක් අත්අඩංගුවට ගැනීම නියමිතව තිබෙනවා. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. குறித்த சம்பவம் தொடர்பாக 1 அல்லது 2 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து கலந்துரையாடும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். සිදුවීම සිද්ධ වෙන්නේ 2019 අප්‍රේල් වල නේද? දැන් අවුරුදු 6කට වඩා වැඩි කාලයක් ගත වෙලා තිබෙනවා. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதமே சம்பவம் இடம்பெற்றது. இந்த குற்றச்செயல் இடம்பெற்று 6 வருடங்களுக்கும் அதிக காலம் சென்றுள்ளது. எமது குற்றப்புலனாய்வு பிரிவினரும் காவல்துறையினரும் திறமையானவர்கள். சர்ச்சையை ஏற்படுத்தும் எந்த ஒரு சம்பவம் தொடர்பிலும் தமது முழு அர்ப்பணிப்பை அவர்கள் செலுத்தி பிரச்சினைகளுக்கான தீர்வினை பெற்றுள்ளனர். எனினும் எமது நாட்டில் தீர்க்கப்படாத பல குற்றச்செயல்கள் காணப்படுகின்றன. குறித்த சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்கும் போது அவற்றுக்கு பின்னால் அரசியல் காணப்படுகிறது. இந்த நிலையில் 2019 ஆண்டு குற்றச்செயல் இடம்பெறுவதற்கு காரணமானவர்கள் என சந்தேகிக்கப்படுவோர் நிர்வாக செயற்பாடுகளிலும் இருந்துள்ளனர். குற்றச்செயலை அரங்கேற்றிய பொறிமுறைக்குள் இருந்தவர்கள் சிலர் குறிப்பிடத்தக்க ஆட்சி அதிகார செயற்பாடுகளுக்குள்ளும் வந்துள்ளனர். இந்த நிலையில் குற்ற செயலில் ஈடுபடுபவர்களின் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படும்? இவ்வாறான சூழ்நிலையில் சாட்சியங்களை அளித்தல், அதனை இல்லாமல் போக செய்தல், விசாரணைகளை உரிய முறையில் அன்றி மாற்று வழிகளுக்கு கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த இடத்திலிருந்தே விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு காணப்படுகிறது. நேற்று இடம்பெற்ற ஒரு சம்பவத்துக்கான விசாரணை இன்று முன்னெடுக்கப்படவில்லை. தாக்குதல் நடாத்தப்பட்டு இருக்கின்றது. தாக்குதலை நடத்தியதாக கூறுபவர்களே அந்த காலப்பகுதியில் ஆட்சி பொறிமுறைக்குள் செயல்படுகின்றனர். இந்த நிலையிலேயே மீண்டும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகிறது. இது மிகவும் கடினமான செயற்பாடாகும். எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் குறிப்பிடத்தக்களவு முன்னேற்றத்தினை கண்டிருக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் அண்மையில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகிறது. விசாரணை உரியவாறு முன்னெடுக்கப்படுகிறதா இல்லையா என்பது தொடர்பில் நாங்கள் மதிப்பிட வேண்டும். குற்றவாளிகளை கண்டறியும் நோக்கிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2019 ஆண்டு ஆட்சி மாற்றமடைந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த பலர் மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டனர். விசாரணை அதிகாரிகள் மாற்றப்பட்டனர். சிலர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். நான் நினைக்கின்றேன் அந்த காலப்பகுதியில் சேவையில் இருந்த ராணுவத்தை சேர்ந்த ஓரிரு அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட உள்ளனர். இந்த அடிப்படையில் விசாரணைகள் மிகவும் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ඇතර මම හිතන්නේ පරීක්ෂණයක් පිළිබඳ ඉදිරිපත් කළ හැක්කේ එපමණ තමයි නේද? හැබැයි අපිට ප්‍රශ්නේ විසඳා ගැනීමේ දිශාවට පරීක්ෂණ මෙහෙයමින් තිබෙනවා. විමර්ශන කටයුතු වෙනවා.